எடப்பாடி செய்த எச்ச வேலை. அதிமுகவே வேண்டாம் என உதறிவிட்டு திமுகவில் இணைந்த அதிமுகவின் முக்கிய புள்ளி. ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனை ஏன் சந்தித்தேன் என்பது பற்றி தொல் திருமாவளவன் விளக்கமளித்துள்ளது தற்போது அதிமுகவில் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அதாவது, திருச்சியில் ஓட்டலில் ஒன்றில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரான தொல் திருமாவளவனுடன் சந்தித்தது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்துவிட்டது என்பதை நான் சொல்ல என்ன முடியும் என்று பதிலளித்துள்ளார். இதற்கு திருமாவளவனும் பதிலளித்தது தற்போதுதான் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக கூட்டணியில் விசிகாவை தங்கள் அணிக்கு இழுக்க அதிமுக மற்றும் தவேக கட்சிகள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. எனினும் இதில் தற்போது வரை எந்த பலனும் கிட்டியதாக தெரியவில்லை. இருப்பினும் திமுக கூட்டணியில் அதிக இடங்களை இந்த முறை கேட்போம் என்று விசிக தலைவர் திருமாவளவன் பேசி வருகிறார். இதற்கிடையே தான் நிகழ்ச்சி ஒன்றில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் திருமாவளவனும் சந்தித்து பேசியுள்ளனர். திருச்சியில் ஒரே விடுதியில் தங்கியதால் அவர் ஒரு புத்தகம் கொடுத்திருக்கிறார். அப்போது அவரின் இலக்கிய பணிகள் குறித்து பேசியதாக திருமாவளவன் பேசியிருந்தார். இந்த நிலையில் வைகை செல்வன் நேற்றைய முந்தைய தினம் வெளியிட்ட கருத்து அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது, திருமாவளவன் உடனான சந்திப்பு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டதற்கு அவர் கூறிய பதில்தான் தற்போது மேற்பார்வையாக பார்க்கப்பட்டு வருகிறது. இதற்கு பதிலளித்த வைகை செல்வன் கூறும்போது, ஆளுங்கட்சியாக உள்ள திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்துவிட்டது என்பதை நான் என்னால் சொல்ல எப்படி முடியும் என்று கூறியிருக்கிறார். வைகை செல்வனின் இந்த கருத்தானது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்துக்குள்ளானது. தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு திருமாவளவன் அளித்த பேட்டியில், திமுக கூட்டணியில் பாமக இடம் பெற்றால் விசிக திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறும், நாங்கள் தனியாகத்தான் நிற்போம், எங்கள் கொள்கைக்காகத்தான் நாங்கள் நிற்கிறோம் என்று கூறியிருந்தார். இத்தகைய சூழலில் திருமாவளவனுடனான சந்திப்பு குறித்து வைகை செல்வன் வெளியிட்ட கருத்து பல்வேறு வியூகங்களை வித்திட்ட நிலையில் மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திருமாவளவனோ இது குறித்து விளக்கம் அளித்து விட்டார். நட்பின் அடிப்படையில்தான் அதிமுகவின் வைகை செல்வனை நான் சந்தித்தேன். நிகழ்ச்சி ஒன்றில் அறிமுகம் கிடைத்தது. வைகை செல்வனுடன் பேசினேன், அவ்வளவுதான். வைகை செல்வன் அரசியல் குறித்து எந்த விதமானும் பேசவில்லை என்று அவர் தெளிவாக திட்டவட்டமாக தெரிவித்தது தெளிவடைய வைத்துவிட்டது. அந்த வகையில்தான் இவர் எடப்பாடியிடம் அனுமதி வாங்காமலேயே திருமாவளவனை சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதால் கோபமடைந்த எடப்பாடியோ வைகை செல்வனை அதிமுகவிலிருந்து நீக்க ஆலோசனை நடத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் காரணத்தினால் வைகை செல்வன் இனி அதிமுகவே வேண்டாம் என்ற அதிருப்தியில் முடிவெடுத்து விட்டதாகவும், இதற்காகவே இன்னும் ஓரிரண்டு நாட்களில் ஸ்டாலினை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்த இருக்கிறார் என்றும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலினோ அவருக்கு முக்கிய பதவி தருவதாகவும் உத்தரவாதம் கொடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றன.